ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்னோமேன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பாட்டில் கேப்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன வாட்டர் பாட்டிலோட கேப் தான். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பாட்டிலோட கேப்பாக இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ கன் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்னோமேன் ஷேப் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இது வந்து தண்ணி கேன் இருக்கும் இல்லையா, அந்த கேனோட இது கேப்பு, இது வந்து பெயிண்ட் பாட்டிலோட கேப். இது ரெண்டுத்தையும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இது பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும், ஸ்னோமேனோட ஷேப் கிடச்சிரும். இப்போது இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். நான் வந்து அந்த வாட்டர் பாட்டில் கேன் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன், ஒயிட் பெயிண்ட்டு. ஏன்னா அது வந்து கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது போல் நான் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இதை. நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த பிளாக் கலர் நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த பொட்டு வச்சுட்டு இதுக்கு வந்து கண்ணு வைங்க. இப்போ பாருங்கள், இதுவே போதும். இல்லாட்டினா நீங்கள் பிளாக் கலர் சார்ட்டில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் பொட்டே இருந்துச்சு, ஸோ அதை அந்த பிந்தியே எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து நோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இது ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பீசஸ் நிறையா இருக்கும் இல்லையா நம்மள்ட்ட, அதுவே போதும். ஸோ இதை வந்து கோன் ஷேப்பில் நம்ம வந்து நேற்று கிறிஸ்மஸ் ட்ரீக் பண்ணோம் இல்லையா, அதே போல் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வந்து நோஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வந்து ஃபெவிகால்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு சீக்கிரம் நிற்காது. அதனால் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இங்கே பட்டன்ஸ் வைப்போம் இல்லையா, நீங்கள் ஒரிஜினல் பட்டன்ஸ் வேணுன்னா கூட வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் எம்போஸ் ஆகியும் தெரியுன்றதுக்காக நான் இந்த பால்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பட்டன்ஸ் வச்சாச்சு. நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்னோமேன் வந்துடுச்சு. இதே போல் நான் ரெண்டுத்துக்கும் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துமே ஒரே மாதிரியே இருக்குது. அப்புறம் வந்து நான் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். உள்ளன் த்ரெட்டை வந்து இது போல் நீங்கள் வந்து 8 ஷேப்லேயோ இல்லை வந்து கொஞ்சம் லாங்காக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுற்றி கட் பண்ணிவிட்டு அந்த லாங்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வந்து அது இப்படி சுற்றி அது கழுத்தை சுற்றி போடும்போது எவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ அந்த நீட்டுக்கு வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்னோமேனோட சைஸ்க்கு பார்த்துட்டு. இப்போது மேலே தொங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரணும், பின்னாடி வந்து அதை வச்சுட்டு இது போல் பண்ணிவிடுங்க. இது போல் பண்ணிவிட்டு க்ளூ கன் பண்ணிவிடுங்க. நான் இங்கே பாருங்கள் பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இப்படி இருக்குது. ரெண்டுமே அது மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு வந்து கேப் பண்ணணும். அதே மாதிரியே நம்ம ஆரஞ்சு கலர் பிரைட் கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பிரைட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லூஸாகவே ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக இது வந்து ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அது எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணதுக்கப்புறம் அது கேப் ஷேப்பில் இருக்குது. இதையும் நான் க்ளூ கன் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் பாருங்கள், இது வந்து நீங்கள் பண்ணுறது ஈஸி தான், வெறும் பேப்பர்ஸ் வச்சே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. நான் இது போல் ரெண்டுத்துக்கும் ஒட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இதான் இவ்வளோ சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது கிராஃப்ட் கிடச்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் பேப்பரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இதே போல் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை கட் பண்ணிங்கன்னா 4 வரும் இல்லையா, அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 4 பால் மாதிரி எடுத்துக்கிட்டேன். பால் ஷேப்பில் நல்லா உருண்டையாக பண்ணிக்கோங்க. அப்புறம் கிஃப்ட் ரேப் வரும் இல்லையா, கிஃப்ட் ரேப்பை வச்சு அதை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட்டு ரஃபாக வச்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்ட்டு. இப்போ பாருங்கள், இது ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு இது எல்லாத்தையும் அந்த பாலை கவர் பண்ணுற மாதிரி நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போல் பண்ணிவிட்டு வெளியிலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த பால் ஷேப் வர மாதிரி. இதை வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு அந்த உள்ளன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் எல்லாமே சேமாக இருக்கணுன்றதுக்காக அதே ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் இது வைப்ரண்ட்டாகவும் இருக்கும். இதே போல் இதை நீங்கள் வந்து மரத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து கட்டி தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 4மே பண்ணிட்டேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள், 1 மினிட்லேயே நீங்கள் பண்ணிடலாம் இதை.
இன்றைக்கி நம்ம பார்த்த 2 கிராஃப்ட்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.